வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல சீரக சம்பா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இன்னும் சில பேருக்கு இந்த சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு அடி பிடிக்கிறது, கரெக்டான அளவுல தண்ணி எப்படி சேர்க்கறதுன்னு தெரியாம இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம கரெக்டாக செஞ்சு காமிக்க போகிறோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க. 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேங்க. 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா பெசரி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேங்க. இது ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே கூட போட்டுக்கலாம். நான் முன்னையே வாங்கிட்டு வந்ததுனால அப்படி ஊற வச்சுருக்கேன். அடுத்து 200 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 1 கைப்பிடி அளவு புதினா தலை, 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை, ஒரே ஒரு தக்காளி, 1/2 லெமன் மட்டும் போடுவேங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா. அடுத்து தாளிக்கிறதுக்கு ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, 2 பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஸ்டார் பூ, 1 ஜாதி பத்திரி, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. அரிசியை ஒரு தடவை கழுவிட்டு அப்படியே ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். இதை ஒரு தடவை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெய் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயத்து கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வரணுங்க. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த நேரம் போட்டாதான் நல்லா இந்த எண்ணெயில கலர் இறங்கி பிரியாணி கலரா கிடைக்கும். அடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கலாம்.
மல்லித்தழை புதினாத்தழை இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. நான் அதில் வந்து சொல்ல மறந்துட்டேன், இப்போ சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். சில பேர் 2-3 தக்காளி போடுவாங்க. அது போட்டிங்கன்னா தக்காளி சாப்பாடு மாதிரியே தான் இருக்கும். நான் வந்து எப்பயுமே ஒரு தக்காளி தாங்க போடுவேன் 1/2 கிலோ அரிசிக்கு. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். தக்காளி அடுத்து நம்ம சிக்கன் போடும்போது நல்லா வதங்கிருங்க. இப்போ இது கூட 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாங்க. ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். நான் சிக்கன் ஊற வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேங்க. இப்போ கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் வேகட்டும், பிறகு பார்ப்போம். இப்போ நம்ம சிக்கன் வேக வச்சு 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திறந்து பார்ப்போம். பாருங்க, சிக்கன் நல்லா குக் ஆகி வந்துடுச்சு. ஒரு 80% நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கணுங்க. மீதி வந்து நம்ம அரிசி போடும்போது கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துடுங்க. இப்போ வந்து தண்ணி வந்து அளவு ஊற்றிக்கணும். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு ஊற்றிக்கணுங்க. நம்ம இந்த கப்பில் எடுத்தோம், இதில் தான் 2 கப்பு ஊற்றணும். இப்போ இந்த சிக்கனில் இருக்க தண்ணியை வடிச்சுக்கலாம். நீங்கள் சிக்கன் வேக வைக்கும் போது இன்னும் 1 டம்ளர் தண்ணி கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 செம்பு ஊற்றுனதுனால கம்மி ஆயிடுச்சு. இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி கழுவிட்டு திரும்ப ஊற வச்சோம் பாருங்கள், இந்த தண்ணியை சேர்த்துக்கலாங்க. அப்போத்தே சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம சிக்கனில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இதில் உப்பு உரப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரம்லாம் சரியாக இருக்குங்க. எங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்ச பிறகு காமிக்கிறேங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிச்சிருச்சுங்க. அடுத்த அரிசியை போட்டுக்கலாம்.
அரிசி போட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதே மாதிரி மெத்தடு தாங்க மட்டன் பிரியாணிக்கும். மட்டனை வந்து நம்ம வேக வச்சு சேர்க்கணும். மட்டன் கூடவும் நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம், சீரகம், கொஞ்சம் மிளகு மட்டும் அரைச்சி மட்டன் கூட வேக வச்சு அந்த தண்ணியை ஊற்றி இதே மெத்தடில் மட்டன் பிரியாணி செய்யுங்க. அது அதை விட சூப்பராக இருக்கும். நம்ம எண்ணெய் நெய்யெல்லாம் அளவாதே ஊற்றணும். அந்த சிக்கனில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா மிதந்து வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரை லெமன் ஊற்றிக்கலாங்க. அரை கிலோ அரிசிக்கு அரை லெமன். 1 கிலோ அரிசி போட்டிங்கன்னா ஒரு முழு லெமன் ஊற்றிக்கலாம். லேசாதே கிளறி விடணும். ரொம்ப அமுக்கி பிடிச்செல்லாம் கிளறக்கூடாது, இல்லாட்டி சோறு உடஞ்சிரும். இப்போ தண்ணியும் அரிசியும் இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம கடைசியாக மல்லித்தலை, புதினா தலை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே மூடி வச்சு நம்ம தம் போட்டுடலாம். வாழை இலை போட்டோம்னா அப்படியே கம்மன்னு நல்ல வாசமாக இருக்குங்க. இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். சில பேர் தோசைக்கல் வச்சு வைப்பாங்க. நான் இப்படி தான் செய்வேன். கரெக்டான பக்குவம் வந்துருங்க. இதை வந்து நம்ம சின்ன பர்னருக்கு மாற்றிக்கலாங்க. சின்ன பர்னரில் தீயை குறைச்சி வச்சுட்டு அதில் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம வெயிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க திறந்து பார்க்கலாம். ஆஹா, சூப்பராக வாசம் இருக்குதுங்க. அது இந்த இலையோட வாசம் இருக்கே பாருங்க. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் கரெக்டாக உடையாம எப்படி வந்துருக்கு பாருங்க. இதுதாங்க அளவு. தீபாவளிக்கு இது மாதிரி செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் நல்லா ஜாம் தீபாவளியை கொண்டாடுங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. திரும்ப நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் தீ எதுவும் வைக்காமல் திரும்ப மூடி போட்டு அந்த வெயிட்டை வச்சு விட்ருவோங்க. அப்போ இன்னும் நல்லா உதிரியாக வந்துடும். திரும்ப இந்த இலையை வச்சுக்கலாம். நான் தீயெல்லாம் பற்ற வைக்கல. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்துக்கலாம். இப்போ 10-20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த இலையை எடுத்துடலாம். பாருங்க, பார்த்ததுக்கு இப்போ நல்லா தண்ணி இருக்கிறதெல்லாம் வற்றி நம்மளுக்கு நல்லா உதிரியாக வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.